முதல் முறையாக நான் பண்ற இந்த 2 சீசன்ல முதல் முறையா குறும்படம் போடுறோம். அந்த மெகா ஹிட் சென்டிமெண்ட் திரைப்படம் அந்த குறும்படத்தை பாருங்க மக்களே. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எஸ் பிக் பாஸ், போடுங்க அந்த குறும்படத்தை. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அந்த குறும்படம் என்னன்னு யாருக்காவது கெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் பயத்துல ஒருத்தங்க முடிஞ்ச ஒருத்தங்க பாத்துக்க. அப்ப பாரு சார் நாங்க சாப்பிட்டதா சார், அந்த சாப்பாடு பிரச்சனையா எல்லாரும் எடுத்து ஆளுக்கு ஒண்ணு சொல்ல பரவாயில்ல. நீங்க எல்லாரும் இந்த மாதிரி கெஸ்ட் பண்ணும்போது அது அந்த நபருக்கு உண்டான பெருமைதான். இப்படி அண்ணன் பேசிட்டு இருக்கும் போது நம்ம சாண்ட்ரா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி சாண்ட்ரா, நான் தான் பயப்படாதீங்க. நீங்களா? ஹாய் பிக் பாஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க். குறும்படத்துல பிக் பாஸ் சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கிட்ட சொல்லும் போது ஹவுஸ் மேட்சோட மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, எல்லாரும் ஷாக்ல உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. நீங்க 2 பேரும் ஃபெயில் ஆயிட்டா? டைரக்ட் நாமினேஷன். ஹவு ஸ்மார்ட். ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. ஒரு சின்ன ட்விஸ்ட், உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க். ஆஹா, ரெசிங் தான் என்னோட பார்ட்னர். ஏஜென்ட் டீனா கியா கமாண்டிங் சார்ஜ். கேம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைட்ல ஆரம்பிச்சு ஒரு செகண்டும் இன்ச் பை இன்ச் பிக் பாஸ் எடிட்டர் சும்மா மாசா ஃபயரா செதுக்கி வச்சிருந்தாரு. மேம் நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் மேம். ஒரு ஃபுட்டேஜ் அப்படி இருந்துச்சு. பயந்துட்டியா? பயமில்ல, சுதனம் உனக்கு புரியாது. அந்த குறும்படத்தோட மொத்த மாசே பூதான் எல்லாருக்கும் கொண்டு வந்து கிளைமேக்ஸ் வச்சிருந்தாரு. அந்த வீடியோட எண்டிங்ல ஒரு ஷாட் ஒன்று இருந்துச்சு. சாண்ட்ரா கால் மேல கால் போட்டு ஷோபா உட்காந்து இருக்க. அப்போ பேக்ரவுண்ட்ல கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டா இருப்பாருங்க எடிட்டர். சாரே கொல மாசு. அந்த சாண்ட்ராவோட குறும்படம் பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த கேரக்டரை ரொம்ப அழகா பிரமாதமா ஹேண்டில் பண்ணீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.